வணக்கம். எல்லாம் ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாரி, நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்குமே ஒவ்வொரு அளவுன்றது இருக்கு. அந்த அளவுக்கு மீறி அதிக டைம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கும் பொழுது, அந்த உணவுப் பொருட்களோட ஸ்மெல் ஒரே மாரி இருக்கலாம். அது பார்க்குறதுக்குமே ஒரே மாரி இருக்கலாம். ஏன் அதோட டேஸ்ட் கூட ஒரே மாரி இருக்கலாம். ஆனா, அதில உள்ள நியூட்ரியன்ட் குவாலிட்டின்றது அதிகமா கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த உணவுகள்ல தேவையில்லாத பாக்டீரியாஸ் வந்துட்டு அதிகமான அளவு உருவாகிறது. இந்த உணவுகளை நம்ம சாப்பிடுறது மூலமா நம்ம உடலுக்கு தேவையில்லாத பின்விளைவுகள், அசிடிட்டி, ப்ளோட்டிங், இன்டைஜஷன் இந்த மாதிரி தேவையில்லாத வந்துட்டு பின்விளைவுகள் வருது. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் முக்கியமாக வைக்கக்கூடிய பொருட்களோட லிஸ்ட் எடுத்து அதை எந்த டைம் எவ்வளவு டைமுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா திங்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையானது எதையும் நம்ம மறந்துடாத அளவுக்கு இதில் கேட்டகரி வைஸாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு சில பிராண்ட் தான் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிராண்ட் வைஸாகவுமே இவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைமோட் மொபைல் ஆப்பை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக சமைத்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அவ்வப்போது வந்து நம்ம உணவை சமைத்து சாப்பிட்றதான் உடல் நலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி முடியவே முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு 4 மணி நேரம் தான் லிமிட். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த உணவை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதில் பாக்டீரியா வளர்ச்சின்றது அதிகமாயிருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவுன்றது 1 வாரத்துக்கு மேலே இப்போலாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போலாம் வைக்கவே கூடாது. இப்போ தோசை மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அரைக்கிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு நாள் வச்சுக்கலாம். திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் வச்சுக்க முடியும். செவ்வாய்க்கிழமைக்கு அதை எடுத்து போகிறதே தப்பு. அப்படி செவ்வாய்க்கிழமைக்கு வந்து நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் மட்டும் அந்த மாவை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. மிச்சப்படி செவ்வாய்க்கிழமை நைட்டு கூட அதை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஒரு நாளுங்கும் பொழுது ஒரு நாளுக்கு அதிகமாக போகும்போதே அதில் வந்து பாக்டீரியா வளர்ச்சின்றது ரொம்பவே அதிகமாகிடுது. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்லாம் வாங்கி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அதோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு தடவை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அந்த கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கட் பண்ணிட்டு பாதியை ஊற்றிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே தப்பு. இதனால் பக்கத்தில் உள்ள உணவுப் பொருட்களுக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான அபாயம் உண்டு. அதனால் பால் பாக்கெட்டை முடிஞ்ச வரை எடுத்து அப்பயே யூஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. கட் பண்ணிவிட்டு பாதியும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதே போல் தான் ஜூஸ் அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாமும் பாதியை மட்டும் பயன்படுத்திட்டு மிச்சத்தொல்ல வைக்கக்கூடாது. இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா முழுசாக பயன்படுத்தி முடிச்சிடுறது நல்லது. காய்கறி பழங்களை பொறுத்தவரை முடிஞ்சவரை வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சு அல்லது சாப்பிட்றது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் 2 நாட்கள் வச்சுக்கலாம். 2 நாட்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நியூட்ரியன்ஸ்லாம், அதில் சத்துக்கள்லாம் வந்து இந்த விட்டமின் பி, சி இந்த மாதிரி சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால அன்னன்னைக்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது நல்லது. அப்படி பட்சத்தில் 2 நாள் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அடுத்ததாக அசைவம், மட்டன், சிக்கன் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அதுக்கு அதிகமாக வச்சுருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ வாஷ் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, உப்பு மஞ்சள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வைப்பாங்க, கட் பண்ணி வாஷ் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிற பட்சத்தில் நல்லா பக்காவாக பேக் பண்ணி உள்ளே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் 1 நாள், அந்த 1 நாளுக்கு அதிகமாக தாண்டக்கூடாது. அப்படி தாண்டுற பட்சத்தில் மற்ற உணவுகளையுமே பாதிக்கும். அடுத்ததான் முட்டைகள். நாட்டுக்கோழி பண்ணையில் நம்மளுக்கு தெரிஞ்ச நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து வருது இந்த முட்டை அப்படின்ற பட்சத்தில் 21 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பிராய்லர் முட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளோட கைக்கு எத்தனை நாள் அப்புறமா வந்து கிடச்சிருக்கோன்னு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் 2லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. கழுவாமல் தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா முட்டையோட வெளிப்புற அந்த ஓடுகளில் முட்டையை பாதுகாக்கிறதுக்கான பாக்டீரியாக்கள்லாம் நம்ம கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போயிடுறதுனால முட்டையை வந்துட்டு கழுவி உள்ள வைக்கக்கூடாது. இது போல் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே அதோட தன்மையை கடந்து அதிக நாட்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடும் பொழுது அதுலேருந்து எந்த சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு போய் சேராது. அது மட்டும் இல்லாமல் இதில் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்கள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு வழியாக உள்ளே செல்லும் பொழுது அது தேவையில்லாத தொந்தரவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிற அபாயம் நிறையாவே இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.